ஹாய் கைஸ், வெல்கம் டு யாக்கி பிளாக்ஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்பவும் வழக்கம் போல் கோழி கிராசிங் தான். ஆனால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். என்னடா அதே கோழி தான் இருக்குது, அப்புறம் என்னடா சர்ப்ரைஸ்ன்னு கேட்பீங்க. கொஞ்சம் உங்களுக்கு சர்ப்ரைஸாக காமிக்கிறேன். தொட்டாடாய் இங்கே பார்த்தீங்களா, புதுசாக இன்றைக்கி வந்து 2 கோழி வாங்கியிருக்கு. இந்த கருப்பு வந்து பார்த்திங்கன்னா பையன், அந்த ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு. வந்து பழக்கொல்லைங்க, அதனால் கொஞ்சம் பயத்தில் இருக்குது. இப்போ விட்டால் பிச்சை அடிச்சுட்டு ஓடிடும். இப்போ கால் கட்டி கொடுப்பாங்கள்ல, கட்டி கொடுத்தாங்க. இங்கே தான் விட்ட உடனே பிச்சை அடிச்சுட்டு ஓடிடுச்சு. அப்படியே பிடிச்சிட்டேன். பிடிச்சி இந்த கூண்டில் தான் அடிச்சிருந்தேன், நம்ம ஒயிட்டி கூண்டில். அப்புறம் சரி கால் எங்கேயாச்சும் இதில் சிக்கி தான் ஒயிட்டிக்கு கால் வந்துச்சு. இப்போ திரும்பி இதில் குறைய வேணான்னு சொல்லிட்டு தான் இப்போ இதில் விட்டுட்டேன். இப்போ வந்து பயத்தில் இருக்குது, அதுவும் சாப்பாடுனால சாப்பிட்ருக்கு. அதனால் எதுவும் போட தேவை, நாளைக்கு போட்டால் போதும். அரிசி தண்ணி எதுக்கு வச்சுருக்கேன், நைட்டு எதுவும் சரி என்ன சாப்பிட்டுக்கிட்டோன்னு. ஃபஸ்ட்டு அரிசி வச்சா கொட்டிடுச்சு, அப்புறம் திரும்பி வச்சுட்டேன். இதுதான் பிச்சை அடிச்சுட்டு இந்த முட்டைக்கோசு இருந்துச்சு, முட்டைக்கோசு வெங்காயம் இதெல்லாம் இருந்துச்சா, சரி அதனால இதெல்லாம் எடுத்து போட்டேன். இந்த வெள்ளை பையனை மட்டும் ஊற்றி விட்டேங்க, கட்டி விட்டேங்க. என்ன பண்ணிட்டேன், போய் அரிசி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழே இந்த இடத்துல வந்துட்டாங்க. வந்துட்டு அப்புறம் போனால் போகவே மாட்டேங்க. பூனை வேறு இருக்குது, ஏதாச்சும் பூனை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறது. ஒரு பூனை பாருங்க படுத்துருக்கு. ரோஜா ஏய் கண்டுக்கடி, ஏய் ரோஜா கண்டுக்க மாட்டேங்கிறா. பார்த்தீங்க நல்லா ஒய்யாரமாக தூங்கிட்டு இருக்கிறா. அவள் பிள்ளைங்கள உள்ளே இருக்கு. நம்ம லவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த துணியெல்லாம் வச்சுருக்கு பார்த்தீங்களா, அது கீழே இருக்குது. குட்டிங்க என்ன பண்ணுது, பிடிக்க போயிடுது பூனை குட்டிங்க. அதான் உள்ளே அடைச்சி வச்சாச்சு. சரி இன்னும் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு எத்தனை சேவல், 3 சேவல் வந்திருக்கு. 3 சேவல் 2 பட்டைக்கோழி வந்து பிடிச்சி கட்டிடலாம் வாங்க. இதுங்க இன்னும் அட்டங்காது. இவனை மட்டும் இங்கேயே பிடிச்சி கட்டிட்டேங்க. இதுங்க இதெல்லாம் சாப்பிட்றது பார்ப்போம். முட்டைக்கோசு போட்டு பார்ப்போம் வாங்க, கொஞ்சோண்டு போட்டு பார்ப்போம் சாப்பிட்றதான்னு. இப்படி போட்டு பார்ப்போம் தா. இது ஏன்னா இப்போ அவுத்துட்டானா பழக்கம் இல்லாமல் எங்கேயாச்சும் போயிடும். கீழே எங்கேயாச்சும் பறந்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கே தெரியும், நான் சொல்லியிருப்பேன். நான் ஏதாச்சும் பிடிச்சோம், அதனால தான் கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு அப்படியே அடைச்சி வச்சே பழக்கணுன்னா பழகிடும். இப்படியே விட மாட்டோம், ஏன்னா வெயில் தாங்காது. இந்த இன்னைக்கு மட்டும் மழை காணும். இன்றைக்கி மழையவே சுத்தமாக காணும், ஒரு சொட்டு கூட விழுகலை. கோயம்புத்தூரில் எல்லா மாவட்டங்களுக்கும் லீவு, ஆனால் மேட்டுப்பாளையம் காரமாடுச்சு எந்த ஸ்கூல்லேயும் லீவ் இல்லை. அங்கே மாடுபட்டி மேய்க்கிறாங்க பாருங்கள். ஒரே ஒரு குட்டி தெரியுதா, வெள்ளை கலரில் ஒன்று தான் தெரியுது. அங்கே தான் மேய்க்கிறேன். அது என்ன நாயா ஆடா? அங்கே இல்லை, இங்கே அது நாய். போகுது அது தெரியுமான்னு தெரியல. இதுக்குள்ளே போகிறாங்க பாருங்கள், அடுப்பட்டி ஒருத்தங்க நடந்து போகிறாங்க பாருங்கள். அடுப்பட்டி தான் கேஸ். இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்த 2 நாளாக போகலையா, அதை பார்த்துட்டு வந்தேன். இவன் பாருங்க, அடுத்து இவன் தொண்டை சீக்க போகிறாங்க. விட்றா, கொஞ்சம் அப்படியே காலை வச்சு நடக்கலாம். இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இந்த கோழிங்க நான் இப்படியே அடைச்சதே, இந்த மாதிரியே ஒரே இடத்துல விட வச்சோன்னா அப்புறம் ஒரு மாதிரி இதாகிடும், வெளியே விட்டாலும் போகாதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே துரத்தி விடுவோம். பேர் நான் உங்களுக்கு வெளியே எடுத்து காமிக்கிறேன். நான் கொஞ்சம் பறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு பொட்டைக்கொல்லி காமிச்சிட்றேன். ஒன்று விட்டு ஒன்று பிரிய மாட்டேங்குது, ஏன்னா கூட்டத்தில் இருந்தது. அந்த கூட்டத்திலே இது ஒரே ஒரு சேவல் தான் இருந்துச்சு. எனக்கு சாயங்காலம் வேலை போய் வாங்கிறதுக்கு ஒன்றே இருந்துச்சு, அது பார்த்து வாங்கிட்டோம். பாருங்க நாட்டுக்கோழி இது.
கிரிராஜா இருந்துச்சு. கிரிராஜா எக்கச்சக்கமாக வாங்கி வாங்கி அவங்க நாட்டுக்கோழின்னு போய் சொல்லி செத்துருச்சு. இப்போ இதுதான் இருக்குது. மிதிக்காத அவனை. வெளியே வந்தால் தானே பழகுவீங்க. இதுங்களெல்லாம் அப்படியே வச்சா இதுங்க அப்படியே இதாயிரும் கைஸ். நம்மளுக்கு ட்ரைபாடு வேறு இன்னும் வரல கைஸ். அதுதான் பிரச்சனை. விட்டாச்சு. இப்போது நம்ம ப்ரௌன் கலர் கோழிக்கிட்டு காமிப்போம் என்ன பண்ணுது பாருங்கள் நீங்களே. நான் விட்டு பார்த்தேன். அம்மா பார்த்தீங்களா கத்தருக்கு வருது. இந்தா கத்தருக்குவா மாடி பயங்கரமாக கொத்தருக்கு. இவங்க 2 பேர் கூட கொத்துறது இல்லை கைஸ். அதான் கொத்தரா. கயிறும் புதுசாக வாங்குச்சு. எதுக்கும் இருக்கட்டும்னு வாங்குச்சு. அப்புறம் வரப்போ தான் எதாச்சியாக வாங்கினது கைஸ் கோழி. பாருங்க நல்லா. இது வந்து சண்டை கோழி இல்லை, சாதா கோழிக்கு விடுற சாதா கோழி தான். இப்போ அவன் தான் வந்து நம்ம வெள்ளைப்பையன்தான் குட்டி வெள்ளையன் இருக்கான்ல, அவன் தான் சண்டை சேவல். பாருங்க நம்ம அப்படியே தூக்கி வச்சு பழக்கினாத சீக்கிரம் பழகும். சரி வாங்கிட்டு வந்தோடனே ஒரு வீடியோ எடுத்து போட்டுறலாம் தான் மிஸ் போட்டுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டே இருக்காங்க இங்கே பெட்ரோலில் குஞ்சு எப்போ பொறிக்கும்னு. ஆனால் இப்போ இது 14 days தாங்க மிஸ் ஆகுது. நாளைக்கு வந்தாது 15, 21 days ஆகணும்னா அப்போது 15 கணக்கு வச்சுக்கிட்டா 10 நாள் 11 நாள் ஆயிரும், 15 நாள் அப்படி ஆயிரும் மிஸ். ஓகே கைஸ் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே பாய்.